இவன் செத்து இல்லாம இவன் கெட்டு போறது இல்லாம இருக்கிற பசங்களை வேற கெடுக்கிறானே, இருக்கிற பசங்களுக்கு வேற அந்த கஞ்சாவை குத்து கெத்து விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபிப்பாங்க. இவன் இருக்கிறதோட செத்து இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்த ஒரு வாழ்க்கை தான். நிறைய டைம் எங்க அம்மாவை போட்டு அடிப்பேன், எங்க அப்பாவை போட்டு அடிப்பேன். எங்க அப்பாவுக்கு ஒரு தடவை கண்ணு மேல அடிச்சுட்டு வெளியவே போகாம ஒரு 2 வாரம் கிட்ட வீட்லயே இருந்தாரு. பையன் அடிச்சுன்னு சொன்னா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில எழுந்துக்கும் போது எங்க அம்மா கஞ்சா கவர்ல வச்சு அழுதுன்னு இருக்குது. நம்ம எதுக்குமா அழுதுன்னு இருக்கிறேன்னு கேட்டா, இது நடா கவர், இது நைட் வந்து போதில் அப்படியே கீழே விட்டுக்கிறேன், காலையில எங்க அம்மா எடுத்து வச்சு அழுது. நம்ம அண்ணும் போது எத்தனை போய் நான் எங்கடா சொல்றது, எனக்கு அசிங்கமாக்குதுடா. தெரு பக்கமா கடைக்கு கூட போக முடியலடா. கடைக்கு போனா கூட உங்க பையனையா தேன்னு வந்துட்டா, அவன் எங்கன்னா குஷ்டு கஞ்சா அடிச்சுட்டு பத்துன்னு இருப்பானே, அவனை எதுக்கு தேன்னு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்கடா. நாங்க ஏதாச்சும் சாப்பிட்டு செத்துருவோம்டா அப்படின்லாம் சொல்லிட்டு அழுவாங்க. நானும் விடுவேன், ஒரு வாரம் தான் விடுவேன். அதுக்கப்புறம் என்னால விட முடியாது. எங்க ஏரியா பக்கத்துல திணியல்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்க கூப்பிட்டு போயிட்டு நாட்டு மந்தரா குத்து பார்த்தாங்க. 9 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் எடுக்கல, திருப்பி பசங்க கூப்பிட்டாங்கன்னு போயிடுவேன். ஒரு டைம் ஜெயில இருக்கும்போது எங்க அப்பா வந்து பார்த்துட்டு ஓன அழுகுறாரு, நீ இப்படியேதான் இருப்பியா, மாற மாட்டியாடா அப்படின்னும் போது, பா நான் வெளியே வந்தா கண்டிப்பா எல்லாமே விட்டுறேன்பா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த பசங்க கூட சுத்த மாட்டேன்பா, எந்த பசங்களும் என்ன உள்ள வந்து பாக்கலப்பா, நான் இனிமே ஒழுங்கா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழுகுறேன். 1.5 மாசம் கழிச்சு வெளியே வரும்போது வந்து நைட்டு வீட்டுல பத்துட்டேன். மறுநாள் பசங்க கூப்பிட்டாங்கன்னு போனா ஃபுல்லாவே குடி கஞ்சா. உள்ள வந்துட்டு வந்தேன், நீ ஏதாச்சும் பண்ணண்டா அப்படின்னு சொல்லும் போது நானும் சரி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா குண்டா வச்சுன்னு அந்த குண்டால் தான் வாந்தி ஏத்துனேன். அதை எடுத்துன்னு போயிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குது, அந்த குளத்துல எடுத்துன்னு போய் எங்க அம்மா ஊத்துனாங்க. இப்படிலாம் இருந்த பையன் தான் நிறைய பண்ணுவேன். கொரோனா டைம் எல்லாம் எங்க அப்பா இருக்கிறாரு, உண்மையாவே இது பொய் இல்லை. எங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டலாம், எங்க அப்பா போ எங்க அப்பா வந்துக்கிறாரு. கொரோனா டைம்ல சண்டை போட்டு எங்க ஊர்லயே இல்ல வெளியூருக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து பசங்க கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைம்ல சரக்கு ஒயின் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கடா வாடான்னு சொன்னா எங்க அப்பா எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் ஆண்ட வந்துட்டாரு. நான் எல்லாரும் ஏமாத்திட்டு வந்துட்டு அங்க வந்து பார்த்தா ஒரே லைன்ல நானும் எங்க அப்பாவை நின்று இருக்கிறோம். இது பொய் இல்லை, அப்பா வச்சு நான் பொய் சொல்றாங்களா, காசு கொடுத்தா கூட வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரே லைன்ல நின்று அதை வந்து வீட்டுல சொல்லிட்டு ஒன்று புலம்பி நின்றாரு. டேய் நாடா நான் தான் போய் நிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நாடா வயசு, நான் நிக்கிற லைன்லயே பின்னாடி வந்து நின்னுக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க லட்டி எடுத்துன்னு வர சொல்லிட்டு ஓடனா எதிர ஒரு ஆளு கொத்துன்னு உயிராரு. யாருன்னு பார்த்தா எங்க அப்பா. உண்மையாவே இது பொய் இல்லை, எதிரே நின்னுக்கிறாரு. போலீஸ் தத்துறாங்கன்னு ஓடும்போது எங்க அப்பா ஓடி விடுறாரு. இது பொய் இல்லை, உண்மையாவே இப்படிதான் இருந்த வாழ்க்கை தான், யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்ட பையன் நானு. இப்படிலாம் இருக்கும்போது எங்களுக்குள்ளேயே பசங்களுக்குள்ளேயே கஞ்சா விஷயத்துல சண்டே ஆகும் போது அவனை ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் ஒரு மணிக்கு அவங்க வீட்டாண்ட போகும்போது அந்த பையன் இல்லை, அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் 3 பேர் தான் இருக்கிறாங்க. கதவு தட்டி அந்த பையன் பேரை கேட்கும்போது அந்த பையன் இல்லைடா நடா விஷயம் அப்படின்னும் போது ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொலைவு வந்துட்டோம். இல்லை இந்த டைமுக்கு வரீங்களே நடா விஷயம் அப்படின்னு சொல்லும் போது வந்தது வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 3 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏற்கனவே என் மேலே நிறைய கேஸ் இருக்குது. இதுல அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிளட்லாம் வெளியே வந்துட்டு என் கேஸ்கார பசங்க 2 பேரை போலீஸ் பிடிச்சிச்சு. நான் ஊருக்கு போயிட்டேன், அங்கேயும் போலீஸ் நிறைய தேட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏன் அதில் நான் தான் கூட வந்த பசங்க எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க. கருணையில் ஏன்னா இந்த சண்டையை வந்திருக்காது, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு எல்லாருமே போயிட்டானோ. நான் ஊரில் இருக்கும்போது அங்கேயும் போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, சொந்தம் பண்ணன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டை லாஸ்ட்டாக என்னை சேர்த்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய இந்த வழிப்பறிலாம் போன இப்படி இருக்கும்போது அங்கேயும் போலீஸ் வரும்போது எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, டேய் நானும் பசங்க எல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன்டா, நான் எங்கடா போறது, அப்புறம் எங்க பசங்கள்லாம் போலீஸ் பிடிக்கும் போதுடா அப்படின்னு சொல்லும் போது எங்க போறதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ரோட்ல நின்று அழும் போதுதான் யாருன்னே தெரியாது. அவங்க என்ன பார்த்ததே இல்லை. அந்த ஃபாஸ்டரையா வந்து தம்பி வாடா சர்ச்சில் வந்து பத்துக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அங்க நின்று நைட்டு நானும் எங்க அப்பா எங்க அம்மா 3 பேர் போயிட்டு சொந்த பந்தம் யாருமே சேர்க்காம சர்ச்சில் படுக்கிறோம். யாருமே தெரியாது ஃபாஸ்டர் கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வைக்கிறாரு. அப்போ நிறைய யோசிக்கிறேன், இந்த ஊருக்கு என் சித்தப்பா தான் செய்யறாரு. நிறைய டைம் கிண்டல் பண்ணிக்கிறேன், கஞ்சா ஆச்சுன்னு பாக்ஸ் தூக்கின்னு போகும்போது நடா ஞாயிற்றுக்கிழமைனா இந்த பாக்ஸ் கம்பி தூக்கின்னு ஊரா ஓடுறாங்களே, இதனால இவங்களுக்கு நடா பிரோஜனம், காசு எதுனா வருதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். நடா எத்தனை நாள் நம்ம கிண்டல் பண்ணோம், இன்னைக்கு சொந்த பந்தம் சேர்க்காம யாருமே தெரியாது இவரு எதுக்குடா நம்மளை சர்ச்சில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவன் சொன்னாரு, தம்பி நிறைய பண்ணிட்டுடா, ஒருவேளை நீ இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கல, உன் வாழ்க்கையில இன்னைக்கு ரட்சிப்பு வரல அப்படின்னு சொன்னா காலையில உங்க அப்பா அம்மா செத்துருவாங்கடா, நீ என்னடா யோசிச்சுட, அவளை பட்டதுக்காக உங்க அப்பா அம்மா சாக்கணுமா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை பெற்றதுக்காக எதுக்கு ஊரா சுத்தணும், நம்மளை பெற்றதுக்காக எதுக்கு இவங்க சாப்பிடணும், நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே, எந்த சொந்த பந்தமும் நம்மளை சேர்த்துக்கலையே, எதுக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கைலாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு சண்டை போட்டு தான் ஊருக்கே போனேன். என் கூட இந்த பசங்கள்லாம் போலீஸ் பிடிச்சிச்சு. நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் போலீஸ் கேள்விப்பட்டதே கூப்பிட்டுட்டு உனக்கு நான் ஏபி லெட்டர் தரேன், நான் முன்ஜாமீன் உங்க ஊருக்கே போயிடுறா ஒழுங்காடுறான்னு சொல்லிட்டு மிரட்டின போலீஸே கூப்பிட்டு முன்ஜாமீன் கொடுத்து என் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது ஏதோ பொய் இல்லை, உண்மையாவே இன்னைக்கு 2 வருஷமா
என் சித்தப்பா கூட ஊழியர் செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கும் சோழவார்த்தை ஸ்டேஷன்ல போய் கேட்கலாம். என் கூட இருந்த பசங்க இப்பதான் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி கொலை கேஸ்ல உள்ள போயிடாங்க. உண்மையாவே நான் இயேசுவை ஏத்துக்கல, ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா அந்த கேஸ்ல நானும் போயிருப்பேன். உண்மையாவே இது பைபிள்ல ஒரு வசனம், இது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே சொந்த பந்தம் யாருமே சேர்த்துக்காத நிம்மதி இல்லாத வாழ்க்கையில இயேசு மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நிம்மதி தந்தார். இதெல்லாம் ஏதோ மத மாற்றலாம் கிடையாதுங்க. உண்மையாவே நான் எதெல்லாம் மாத்திக்கினா, துணியை மாத்திக்கினா, முடிய மாத்திக்கினா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வசனம் பேசுறேன்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசு என் வாழ்க்கையை மாத்தினார். உண்மையாவே அவர் ஏத்துக்கணும் வாழும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த இயேசுவை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நான் நடா பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. உங்களுக்காக நான் ஒரே நிமிஷம் மட்டும் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என் வாழ்க்கையில இயேசு வரணும்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையாவே இருக்கிற இடத்துல நீங்க கண்ணை மட்டும் மூடினா போதும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, இந்த சத்தத்தை ஒரு மாதிரி வருத்தத்தோடு பாரத்தோடு யாராச்சும் கேட்டிருப்பாங்கன்னா கர்த்தாவே, அவர்கள் இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இது கூட கர்த்தாவே வருகிற வாரத்தில் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எல்லாரையும் கொள்ளை பொருளாய் நீ சபைக்கு கொண்டு போவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ துன்மார்க்கன் மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லாருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கழுதியை இங்க பயன்படுத்திய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கையத்தட்டுங்க. சாதாரண ஒரு ஆட்கள் கிடையாது. பக்கத்துல ஒரு கிராமத்துல புனைத்தலைவுல இது மாதிரி ஒரு பிரச்சனை வெட்டிட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா முதலாவது அந்த கெஞ்சை கேஸ்ல அதுக்கு முன்னாடி இருந்த யாரு தலைவர் அப்படின்னா தருண்குமார் தான். ஆனா இன்னைக்கு இல்ல. கையத்தட்டுங்க. இன்னைக்கு கூட எங்க ஊர்ல 30 போலீஸ் இருக்கு. ஆனா போன வாரம் அவனை பிடிச்சி கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தாங்க. கையை தட்டுங்களா. போலீஸுக்காரங்கிட்ட ஒரு முத்தம் வாங்க முடியுமா? 5 ரூபாய் காசு வாங்க முடியாது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, என் ஆண்டவர் வந்து சாதாரண தெய்வம் கிடையாது பிரியமானவர்களே. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்தார். அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சொல்லத முடியாது. கிராமங்கள்ல உங்களுக்கு தெரியும், மாடுலாம் கும்பல அப்படியே போவோம். மாடு ஓரம் போன போவோமா, அந்த மாட்டுக்காரனை பத்தி சாத்துறது. மாடு ஓரம் போன போவோமா, அந்த மாட்டுக்காரனை பற்றி அடிக்கிறது. இப்படிலாம் இருக்கிறதுனால அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேஸ். ஆனா ஏன் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீங்க என்னோட அண்ணன் பிள்ளை தாவ, என்னோட காதல கேட்ட ஒரே வார்த்தை தெரியுமா, போது இது எப்போ சாவு போதுன்னு தெரியல, இது எப்போ பாடியில தூக்க போறாங்கன்னு தெரியல அப்படியே சொன்னாங்க பிரியமானவர்களே. பாடியில தூக்கினாலும் ஆண்டு தூக்கிறார். கையை தட்டுங்க. ஏன் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த ஜனங்கள் வந்து இவன் சாவானா அப்படின்னு பார்த்தாங்க, பாடியில தூப்பான பார்த்தாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படி செய்யல. அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு அந்த வாழ்க்கையில அவனுடைய தாய் தகப்பா வந்து என்னைக்குமே சந்தோஷமா இருக்கலாம் பார்க்கல. இன்னைக்குதான் அவங்க ஜோடியா வந்துடுறாங்க. கையை தட்டுக்கல. வீட்டாண்ட கூட ஜோடியா எடுத்து பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஊழியத்துக்கு ஜோடியா வராங்க அப்படின்னா அந்த ஜோடி இணைச்சது யாருன்னு என் ஆண்டவர். கையை தட்டுங்க. அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை அந்த மகன் அவர் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்கிறார். அந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல உங்களுக்கு கேட்டாலும் தெரியும், தருண்குமார் சொன்னாவே போதும் கெஞ்சா பாய்ச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா கெஞ்சா வாங்கி போறதுக்கு வீட்டான் வருவாங்க. நான் இவனை பார்ப்பேன், வீட்டான் வருவாங்க. ஆனா அது அந்த பாசல் வந்து பெரிய பாசல் சின்ன பாசல் தான் இருக்கும். ஆனா அது வந்து மோசமான ஒரு இது பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்க அண்ணன் கிட்ட சொன்னாங்க, என்னத்துக்கு 4 பிள்ளை பத்தேன்டா, இவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஸ்டேஷன் எங்க சோழவரம் ஸ்டேஷன் எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு பிள்ளை 5 கேஸ்ல நிக்க வச்சிட்டானடா. ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுத்துரு. எங்க அண்ணன் ஐதாப்பல எங்க அப்பா சொன்னாங்க, நீ கொடுக்க வேணாம், நான் கொடுத்து காலி பண்றாருன்னு. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஏன்னா தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த ஊர்ல போலீஸ் வருதுன்னா எவ்வளவு தேய்ந்து வருவாங்க. ஆனா இன்னைக்கு தேய்ந்து வரல. கையை தட்டுங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற பிரியமானவர்களே. உண்மையிலே சொல்ற, கெஞ்சா அடிக்கிற பிள்ளைங்க தப்பான ஆட்களை கிடையாது. காலங்கள் மாறி போச்சு. அப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், என் ஆண்டவர் மாத்துவார், பெரிய காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே. அநேக ஜனங்களில உண்மையிலே சொல்ற, இந்த சாட்சியை யூடியூப் மூலியமா அநேக இடங்கள் எங்களை கூப்பிடுறாங்க. காரணம் தெரியுமா, என் ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சது. ஏன்னா ஒரு குடிக்காரங்க பேசிடலாம், கெஞ்சா அடிக்கிற பிள்ளைகிட்ட பேச முடியாது. இந்த அங்கதான் இருக்கும், என்னன்னா போதும் உன்னை போட்டு தள்ளுறோம் அப்படின்னும். இந்த குழந்தை போட்டு தள்ளுற நிலைமைக்கு காலங்கள் வந்துச்சு இப்போ. ஆனா என் ஆண்டவர்களை கையை தட்டுங்க.
என் ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செய்து இன்னைக்கு சமாதானமா வச்சு தெரியாமல்ல என் ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக.